முதல்ல உங்களுக்கு நம்பணும், நான் அவரை காப்பாற்றிடுவேன் இல்லையா? அதனால இப்போ யார் வேணாலும் பண்ணலாம். இவரு ஒரு பேஷண்ட். பிராக்டிக்கலா என்ன பண்ணணும் இவரை? நீங்க வாங்க. இல்ல முதல்ல நான் இதே அப்படிலாம் சொல்லுவேன். நான் இதயத்தை கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. ஏன்னா இது வர உலகத்துல ஏறக்குறைய 136 பேருக்கு இதயம் வந்து எங்க இருக்குன்னு நமக்கு இடத்துக்கு வந்தா 136 பேருக்கு இதயம் வளர்ந்து போட்டாரு. அப்ப அவங்க எப்படி சிபிஆர் பண்ண? அதனால இதயம் இருக்குதான்னு பாக்குறதுக்கு என்னென்ன பார்க்கணும்? ரத்த காது நாடி பாக்குறீங்க, இது பாக்குறீங்க, காதை வச்சு கேட்டீங்கன்னா அதுக்கு மூச்சு நல்லா விடு. அப்படி இல்லை, என்ன பாரு மூச்சு விடு. இரு ஆறுனாதுக்குள்ள பாரு. நீ திரும்பி என்ன பாருன்னா மார்க் மேல வரணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு செகண்ட் வச்சு மூச்சு விடணும்னா இல்லை அங்கே வெளியே அனுப்பிச்சினே இருக்கு. இப்போ காலியாக இருக்கும். இது நல்ல எக்ஸசைஸ். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு போகவே வராது. நல்ல எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால மூச்சை வெளியே விடும்போது ஏன் மேலே இருக்குது? வெளியே விடு, ஃபுல்லாக விடு. நீ கேஷுவலாக இருப்பாள், நீ டென்ஷனாக இரு. இப்போ மூச்சு இழு உள்ள. இப்போ தெரியுதா? கேஷுவலாக. இப்போ என்னன்னா முதல்ல நான் இதயத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? முதல்ல இங்கிருந்து உள்ள ரெண்டு பக்கம் ரைட் ஹேண்ட் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு இதயம் தெரியும். இது தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி நீங்கள் பல்ஸ்லாம் பார்க்கணும். உங்கள் வீடியோவில் இருக்குது. இப்படி இந்த பல்ஸ் எப்படி பார்ப்பீங்க? பல்ஸு இதெல்லாம் ஒரு பாய்க்கு வந்து விழுந்துட்டாருங்க. இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸு பார்க்கணும். பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம் பல்ஸை. அப்படின்னா இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதயத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கழுத்துலேருந்து ஒரு ஜான் வச்சு 2 விரல் தள்ளி வச்சு இங்கே இதயம் இருக்கும். இங்கே இதயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கை எப்படி வச்சுட்டு இருக்கோம். இதை வச்சுக்கிட்டு பம்ப் பண்ணி இதை ரைட் ஷோல்டரோட வச்சு வேற யாரா பண்றீங்களா? சார் நீங்க வாங்க, லாஸ்ட்ல உட்காந்து